ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ரேண்டமாக எடுத்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸோடு சேர்த்துருக்கேன். அதோடு வந்து பாப்பாவுக்கு நான் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணி வாங்கின ட்ரெஸ்ஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இருந்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான். அப்போது மாட்டுக்கு வந்து அன்னைக்கு நம்ம இதெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தண்ணி வச்சுட்டு இருந்தோம். அது ஏன்னா நிறைய மாடு எல்லாம் மேக்கப்போட ஃபுல் மேக்கப்போட வந்துச்சு. இந்த மாடு மட்டும் தான் மேக்கப் கம்மியாக இருந்தது. எல்லாம் அவ்வளோ அலங்காரம் பண்ணி அப்படிலாம் வந்துச்சு. ஸோ செம்ம டயர்டு. அன்னைக்கும் வந்து ஃபுல் டயர்டு. உங்களுக்கு தெரியும், பொங்கல் விலாகில் பார்த்துருப்பீங்க, வீடியோ பரட்டி போட்டு சுத்தம் பண்ணி ஃபுல் டயர்டு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் லீவு. அதுக்கு அடுத்த நாள் லீவுன்னு ஒரு வதந்தி வேறு, அதனால லீவ் இருக்குமோ அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். பட் இல்லை. ஸோ மொத்தமாக எல்லா ஹோம்ஒர்க்கையும் சேர்த்து செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் ஒரு நாள் இருக்கும் அப்படின்ட்டு அலட்சியமாக விட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் எல்லாமே கிராஃப்ட் ஒர்க்கு. ஸோ நானும் சேர்ந்து கூட உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட 4 hours ஆச்சு ஒரு ஃபுல் புக் முடிச்சு மற்ற ஹோம்ஒர்க்ஸ்ன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. பொதுவாக அங்கே தஞ்சாவூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி, அப்புறம் மகாராஜா, அப்புறம் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து நைட்டி இதெல்லாம் நல்லாயிருக்கும். பிரியதர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் மத்தியிலே ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் அங்கே வந்து நைட்டிலாம் வாங்கி வீடியோலாம் போட்டிருந்துருக்காங்க. நானும் அங்கே வாங்கியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். இது வந்து வெங்கடேஸ்வரான்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப்பு. இங்கே வந்து ஒரு 10% தள்ளுபடி போட்டிருந்தாங்க. சரி, ஒன்று வாங்கிட்டு வந்து பார்த்தோம், நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து காட்டன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் துவைச்சி பார்த்தோம், காட்டனாக உங்களுக்கு வந்து சின்னதாக கொஞ்சம் சுருங்கும் இல்லையா, கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் துணியை பார்த்தாலே. இது வந்து கொஞ்சம் வந்து டிசி கலந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது, நல்லா ஜிப்லாம் நல்லா இருக்குது, கலர்லாம் ஃபேட் ஆகலை, நல்லாவே இருக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ என்கிட்ட இல்லாத டிசைன் இல்லாத கலர்ஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். நானும் மோசமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் தேவைப்படல. ஸோ பெருசாக ஒன்றும் எடுக்கலை இப்போதைக்கு நைட்டி. ஸோ இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் இந்த நைட்டிலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இது எப்படி இருக்குது என்னென்னு இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அவங்க சென்ட் பண்ணுவாங்களான்றதெல்லாம் எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வந்து இதை வந்து துவைச்சி பார்த்துட்டோம், இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது என்னன்ட்டு பார்த்துட்டு சொல்லலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் பிரித்து எடுக்கலை. அது என்ன ஆச்சுன்னா எடுத்து கிளிப்பிங் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த இது வெளிச்சமே இல்லாமல் அந்த கலரே தெரியல. அதனால தான் உங்களுக்கு நான் மடித்து வச்சதோட இந்த வீடியோட நான் எடுத்திருக்கேன். இதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 250 to 300 தான். 10% தள்ளுபடியில் வந்து கொடுத்தாங்க. இதில் ரெண்டு நைட்டி வந்து பார்த்திங்கன்னா 300 +ல் வாங்கினோம். மற்றதெல்லாம் வந்து 250 அந்த ரேஞ்சில். ஸோ எல்லாம் எப்படி இருக்குன்னு ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு என்கிட்ட ப்ராப்பரான பாக்ஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ ஒரு 3 பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது லாங் லாஸ்டிங்காக இருக்குமா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் திறக்கிற மாதிரி உள்ள மாடல் தான். ஸோ அது விட்டு போயிட்டுனா சும்மா மூட முடியுமா என்னன்னு தெரியல. ஒரு நார்மலாக நம்ம டப்பர்வேர் மாதிரி டைட் மூடியாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னா, ஆனால் நல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஒரு ரப்பர் பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டுன்னா திரும்ப அந்த பாக்ஸை மூட முடியுமா என்னன்றது தெரியலையே அப்படின்னு எனக்கு யோசனை. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் ரிவ்யூவில் எல்லாம் வந்து எல்லாமே இது நல்லாயிருக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஃப்ரீசர் சேஃப்டி பாக்ஸ் தான் அது. ஸோ அதனால் அதில் வச்சுக்கலாம், வெளியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போரோசில்னு ஆல்ரெடி ஃப்ரைங் பேன் வாங்கியிருந்தேன். பழைய இதுக்கு முந்தின விலாகில் பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் விலாகில். சரி, அதுலேயே 24 cm ஒரு கடாய் மாதிரி, டீப் கடாய் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பில்லு வந்து பார்த்திங்கன்னா 24 cm தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பில்லு வந்து 24 cm 1340, 520 ரூபா. உள்ளே பார்த்திங்கன்னா சின்னது, அதாவது 20 cm தான் அனுப்பியிருக்காங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ரொம்ப ஆசையாக நான் பொங்கலுக்கு இதில் ஏதாவது செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். தப்பாக அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து மாற்றி அனுப்பிச்சிருந்தேன். அது என்னாச்சுன்றது வீடியோ கடைசியில் பார்ப்பீங்க. இந்த ட்ரெஸ் வந்து பொங்கலுக்கு பாப்பாவுக்கு ஆர்டர் பண்ண ட்ரெஸ் தான். இது வரைக்கும் அவகிட்ட இல்லாத கலரில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு சைஸ் கொஞ்சம் கூட வச்சு தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அவளோட ஸ்கின் டோனுக்கு இது கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த கலர் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே அந்த மாதிரி உள்ளதுக்கு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். பட் ஃபுல் டே போடுறப்ப கொஞ்சம் மேலே உள்ள துணி உள்ளே நிறைய உள்ள லைனிங்லாம் கொடுத்துருக்காங்க, அடுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டே போகிறது சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டு. நான் இன்னும் போட்டு பார்க்கல. பட் அக்கேஷன்ஸ்க்குலாம் போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து விஷ்கரோ அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. இது வந்து 2360 ரூபா. ஆஃபரில் வந்து 900 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ ப்ரைஸுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது.
நல்லா ஷைனிங்காக இருக்குது. நான் எப்படி வந்து இதில் பார்த்தனோ, ஆன்லைனில் வந்து ஃபோட்டோவில் பார்த்தனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. கிளாத்தும் நல்லா இருந்துச்சு. அது போட்டுட்டு பாப்பா வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். இதே மாதிரி அமேசானில் நான் ஆர்டர் பண்ண மற்ற ட்ரெஸ்ஸஸும் நான் அதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேலே இருக்கிற கோட் வந்து ரிமூவபிள் தான். அது போட்டும் போட்டுக்கலாம், அது இல்லாமலும் போட்டுக்கலாம். இன்னும் வேறு வேறு கலர்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஆல்ரெடி பாப்பாட்ட இருந்ததுனால நான் வந்து அதை நான் வந்து அந்த கலருக்கு பதிலாக இந்த கலரை சூஸ் பண்ணேன். இது வந்து வயலட் கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து சூப்பரான மெட்டீரியலு, ரொம்ப அழகாக இருக்கும். கேரளா டிசைனு, அப்புறம் இந்த டிசைன்லாம் நிறைய விதமாக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது. இப்போ வரைக்கும் இதே கண்டிஷனில் இந்த 2 ட்ரெஸ்ஸுமே அப்படியே சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு போடுறது. இன்னும் இது வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸு. இப்போயும் போட்டிருக்கா பாருங்கள். இது முதல்ல வந்தது, இப்போ எடுத்தது, இது கொஞ்சம் முன்னாடி எடுத்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்போயுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து எவ்வளோ பேர் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே 1 வயசில் 3 வயசில் 2 வயசில் அந்த மாதிரி நிறையா வாங்கினது எல்லாமே அவளுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இது வரைக்குமே இன்னும் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கால, இதோட ஸ்கர்ட் கூட அந்த மேல் டாப்பு இப்போவும் கூட இருக்குது. போன வீடியோவில் வந்து இந்த பீட்ரூட் நட்டு வைக்கிற வீடியோவில் கூட அந்த ட்ரெஸ் போட்டிருப்பா பாப்பா. குட்டி ஆகிடுச்சு, இருந்தாலும் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு யூஸாக இருக்குன்னு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அதே கடாய் ஆர்டர் பண்ண பாருங்கள். மறுபடியும் அதே 20 சென்டிமீட்டர் தான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ நான் மொத்தமாகவே இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு கம்பெனிலையோ வேறு பொருளோ வாங்கலாமான்ட்டு யோசனையில் இருக்கேன். ஸோ அது என்ன பண்ண என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.